நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அத்தி மரம் வீட்டில் இருப்பதை பற்றி பார்க்க போகிறோம்பா. ஒவ்வொரு வீட்டுக்கும் எலுமிச்சை மரம், கொய்யா மரம்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அத்தி மரமும் நமக்கு முக்கியம்தான். ஏன் அப்படி அத்திப்பழம்னா, அத்திப்பழம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. எப்படின்னா, மெயினாக நம்ம ஹெல்த்துக்கு ரத்தம் தேவையா, அந்த ரத்த பணியை அவங்க செய்கிறாங்க. ரத்தத்துக்கு என்ன நல்லது தேவை, ரத்த அபிவிருத்தி பண்ணுறது, கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் பிரிக்கிறது, ரத்தத்தினுடைய திடத்தன்மை, இதெல்லாம் இவங்க இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கம்மா. இதை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நேராக நம்ம தோட்டத்துலேருந்து சாப்பிட்டா மருந்து போடாமல் உடம்புக்கு நல்லது தானே, ஹெல்த்துக்கு ஆரோக்கியம் தானே. இந்த அத்தி மரத்தை எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 25-30 லிட்டர் ட்ரம்முமா. இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ட்ரம்மு பாருங்கள். இந்த அத்தி மரம் வச்சு ஒரு 6 வருஷம் இருக்கும். ஏன்னா இந்த அத்தி மரம் 60 ரூபா. ட்ராகன் ஃப்ரூட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அது 60 ரூபா. ட்ராகன் ஃப்ரூட்டும் அத்தி மரம் கண்ணும் ட்ராகன் ஃப்ரூட்டு சின்னது வாங்கினதும் ஒரே நர்சரியில் ஒன்று 60 ரூபான்னு வாங்கி அது ஒரு 6 மாதத்துக்கு மேலே அப்படியே இருந்துச்சுமா. 2018 வாங்கினது. அப்போ நான் சிதம்பரத்தில் வருவாய் வட்டாட்சியர். இது வைக்க நேரம் இருக்காது, 24 ஹவர்ஸும் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவங்க வந்து வெயில் மழை வந்தால் ஒரு துளுக்குத்துக்குவாங்கம்மா, வெய்ய வந்தால் காஞ்சிருவாங்க. ஆனால் ரெகுலராக நம்ம நர்சரியில் வாங்கின கவரில் இருந்தாலும் தண்ணி ஊற்றி தான் வச்சுருப்போம். பட் ஒரு நாள் தவறி போச்சுன்னா வாடிடுவாங்க, மழை வந்தாலும் துளுத்துருவாங்க. அந்த மாதிரி இது என்னை விட்டு போகாத இருக்கிறதே இந்த அத்தி மரத்தோடைய வரலாறுமா. இப்போ வந்து 4வது முறையே எனக்கு காய்ச்சிருக்காங்க. நான் வந்து அத்திப்பழம் பறித்து வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கழுவு கூட மாட்டேம்மா. நம்ம மரத்தில் காய்ச்சது 2வது மாடிக்கு என்ன டஸ்ட்டு வரப்போகுதுன்னு அப்படியே சாப்பிட்டுடுவோமா. இன்னும் ஒரு கதையை கேளுங்க, எனக்கு நடந்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு அத்திப்பழத்தை ஏதோ கடிச்சிட்டுது. நான் என்ன பண்ணேன், அதை கிள்ளியாவது அப்புறம் போட்டிருக்கணும். மேலே தோல் வந்து எடுத்துருந்தது நல்லா தெரிஞ்சுது. அது நான் வந்து சாப்பிட்டுட்டேம்மா. இந்த அத்திப்பழத்து மேலே இருக்கிற ஒரு ஆசை அப்படியே சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம்தான் அது. அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஏதோ தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரியும் நாக்கு ஒரு மாதிரி விறுவிறுனே இருந்ததுமா. ஆனால் டாக்டர்கிட்டலாம் போகல நான். அப்புறம் க்யூர் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய மரங்களில் இந்த அத்தி மரமும் ஒன்று. இன்னும் அத்தி மரம்லாம் 10-15 வருஷம் சொன்னால் நமக்கு காய்க்க போகுது. எல்லாத்துலேயும் இப்போ ஹைப்ரிட் வந்துருச்சுமா. அத்தி மரம் வைக்கிறதுக்கும் நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா பழ மரத்துக்குன்னு நம்ம எதுவுமே செய்ய வேணாம். ஒரு சின்ன கீரை செடியிலேருந்து, ஒரு செம்பருத்தி செடியிலேருந்து, ஒரு கத்திரிக்காய் செடிக்கு என்ன செய்கிறோமோ அதுவே இதுக்கு வந்து அளவு கூட போகுது, அவ்வளோதான். இப்போ இந்த சின்ன சின்ன ஜாடிக்கெல்லாம் ஒரு மரம் மண் கொட்டினா இதுக்கு 2 மரம் கட்டணும். கீழே 4 கோட்டை போட்டு 4 கல் வச்சு 3 மரம் நிறைய ஃபஸ்ட்டு செத்தையை போட்டுட்டு, அப்புறம் 3 மரம் தோட்டம் மண், அப்புறம் செத்தை, அப்புறம் கொக்கோ ஃபிட்டு, அப்புறம் செத்தை, அப்புறம் எம்சாண்டு, அப்புறம் செத்தை, அப்புறம் தோட்டம் மண், அப்புறம் மாட்டு சாணம் எருமோ ஆட்டு புழுக்கையோ போடணுமா. சரிங்களா. இந்த மரத்துக்கு நான் செஞ்ச ஒரே ஒரு இழுக்கு என்ன தெரியுமா, ஜனவரியில் எல்லா செடியிலையும் உள்ள முத்தின இலைகள்லாம் கிள்ளினது போக இந்த மரத்துலையும் கிள்ளிட்டேன். அப்படியே வெறும் தண்டு மட்டும் தெரியுது பாருங்கள், மரத்துலேருந்து தெரியுதா, இந்த பாருங்கள். அப்படியே நேராக பாருங்கள், முத்தின இலை கிள்றேன்னு மரத்தில் உள்ள இலையெல்லாம் கிள்ளிட்டோம்மா. இப்படி கிண்ணனால மரம் வந்து 2 மாதத்துக்கு முளைப்பே வரலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை இருந்தாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, அது இந்த மாதிரி பச்சை இருந்தாங்கம்மா. சின்னதாக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பச்சை இருந்தாங்க. இந்த அத்தி மரோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இதில் ஒரு 4 கிளை போகுதுமா. கிளை வந்து 4ஆக பிரியுது. இது எப்படி வளர்கிறாங்கன்னா, ஒரு கிளையில் இலையும் பழமும் இது வரைக்கும் வந்துடுறாங்க. ஒரு கிளை முழுக்க காய் வைக்கிறாங்க. இந்த பாருங்கள், காய் வச்சு இலை வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது இந்த கிளைக்கு போகிறாங்க. இந்த தெரியுதுங்களா, இந்த கிளைக்கு வந்திருக்காங்க. இந்த கிளைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கிளைக்கு போகிறாங்க பாருங்க, இதோ தெரியுது பாருங்கள். இது உள்ளே ஒரு கிளை இருக்குது பாருங்கள், காய் கூட தெரியலம்மா. இருங்க உள்ளே போய் காட்டு, ஒரு நிமிஷம்மா. இதோ தெரியுறாங்க பாருங்கள். இந்த மாதிரிம்மா
இவங்க பிரான்ச்சாக, அதாவது ஒரு மரம் செடினா 4 கிளையில இலை வைக்கும், 4 கிளையில பிஞ்சு வைக்கும். இந்த அத்தி மரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு கிளைய முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு கிளையில இலை வருது, இன்னொரு கிளையில இலை காய் வச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு கிளைக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய கிளைக்கு வருமாட்டுக்கு பச்சை இருக்குது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக பச்சை இருக்குது. இப்படி தாம்மா அத்திப்பழம் வளர்ச்சி இருக்குது. ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய பழமரங்களில் எலுமிச்சம், கொய்யா, அத்திப்பழம், மாதுளம் இவங்களாம் ரொம்ப நெசசிட்டிம்மா. பழ வகையில் தோப்பு நெல்லிக்காய், சரியா, அரி நெல்லிக்காய், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய பழமரம். உங்களுக்கு செடி வைக்க சிரமமாக இருக்குது, பராமரிக்க முடியாது, உங்களுக்கு நேரம் இல்லை, நோ ப்ராப்ளம். 4 பழங்க மரம் வச்சுட்டு போங்களேன். ஒரு பழங்கன்று வந்து 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா தான். 8 மாதத்தில் காய் கொடுக்குதுன்னு ஷார்ட்லேயே விளம்பரப்படுத்துகிறாங்க. சிங்கிள் செடியாக இருந்தாலும் அனுப்புகிறாங்க. நான் அப்படி தான் எலுமிச்சங்கன்னெல்லாம், நான் பழமரம்லாம் அப்படி தான் வாங்கினேன். அத்தி பழம் மட்டும்தான் இங்கே முள்ளோடைகிட்ட ஒரு நர்சரி இருக்குது, அங்கே வாங்கினேன். செடி வச்சு உங்களால் ரெகுலராக தண்ணி ஊற்ற முடியலாம், மரமெல்லாம் தாங்கும், ஒன்று விட்டு ஒரு நாள் ஊற்றலாம். இதுக்கெல்லாம் எரு வந்து மரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு முறை போடலாம். செடிங்களாம் சின்ன ஜாடியில் இருக்குது, நல்ல வளர்ச்சியில் இருக்குது. இதுங்களுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுக்குறோம். பட் இவங்களுக்கெல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கலாம். அப்படியும் இல்லையா, மீன் வாங்கிட்டு வரீங்க, ஆயிரீங்க, அந்த மீன் தண்ணியை கொண்டாந்து ஊற்றலாம். மீன் ஆஞ்ச வேஸ்ட்டை ஒரு அரை ஜானுக்கு பள்ளம் எடுத்துகிட்டு வேரில் போட்டு புதைச்சிடலாம். நாற்றம்லாம் வராது, ஏன்னா அரை ஜான் நோண்டுறீங்களா, நாற்றம் வராது. இதிலே ஒரு செம்பருத்தி வந்துருச்சுமா எனக்கு அத்தி பழத்தில். இதை பாருங்கள், இந்த செம்பருத்தி வந்திருக்காங்க. இது பூச்சி விழுந்துடுச்சு, நறுக்கி போட்டுடலான்னு பார்த்தா மேலே 4 கலையாக பிரிஞ்சிட்டாங்க. சரி, ட்ரம்மு ஏற்கனவே பெருசாச்சுன்னு விட்டுட்டோம்மா. ஒரு வீட்டில் அத்தி மரம் இருக்க வேண்டிய நெசசிட்டி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் ரத்த அபிவிருத்திக்கும் தான் நம்ம வைக்கிறோம். ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை தான் இந்த அத்திப்பழம் செய்யுது. இது ரொம்ப மஸ்ட்டுமா, ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்படியே போகிறீங்க, இதுக்காக போகிறீங்க, அப்படியே போகிறீங்க, நர்சரியை பார்த்து அத்தி மரம் இருக்கான்னு கேட்குறீங்க. ட்ரம்மு நம்ம எதுக்குமே மெனக்கிட்டு போக வேணாம்மா, ஏதோ ஒரு வேலையாக போகிறீங்க, அப்போ இதை பார்க்குறீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்துடலாம். இதுக்குன்னு மெனக்கிட்டு உங்கள் வேலைக்கு எடுத்துக்கிட்டு டைமுக்கு எடுத்துகிட்டு போவேணாம், சரிங்களா? ஆமாம், நான்லாம் அப்படி தான், இதுக்காக போக மாட்டேன். ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னா வழியில் என்னென்ன தோட்டத்துக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன், வாங்கிட்டு வந்துடுவேன். சும்மா கொடுக்க மாட்டேங்க, காசு கொடுத்தா வாங்கிட்டு வருவேன். இந்த எரு கரும்பு சக்கை தான் சும்மா கேட்டால் கொடுப்பாங்க. அதனால் அந்தமாரி பயன்படுத்தி பக்கத்துலேயே எலுமிச்சங்கன்று இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் எலுமிச்சங்கன்று, அத்தி மரம், அத்திப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம், தோப்பு நெல்லிக்காய் வைக்கிறீங்க, குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நெல்லிக்காவில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.